ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த காலத்தில் ஃபோனு, பைக்கு இது இல்லாமல் காதலிக்கவே முடியல. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் 90ஸ்ல எப்படி காதலிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன காதல் கதையை பார்த்துடலாம் நம்ம. அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணி தான் நான் போட வேண்டிய எல்லா வீடியோ வந்துட்டு உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளேல போடுறேன். அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். சக்தி பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல ஒரு சின்ன கிராமம். இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்காரு. 1992 இந்த மாதிரி கால டைம்ல இவங்க பார்த்தீங்கன்னா அதே ஊரை சேர்ந்த கயல்விழி அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நாள் காதல். பட் இந்த காதல் வந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியே சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல பெரும்பாலும் காதலை வந்து வாய் வந்து சொல்லவே மாட்டாங்க. இந்த ஐ டு ஐ கான்டாக்ட்லேயே பேசிக்குவாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீல். அதெல்லாம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களாம் கொடுத்து வச்சவங்க. பட் பேசி காதல் பண்றதோட இந்த பேசாம காதல் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அங்கே நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கூட இருக்குது ஊரில். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோயில் கூடைக்கு தான் பொண்ணுங்களாம் மீட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் மீன்ஸ் அவங்க அப்போ தான் பேசிக்க முடியும். பெரும்பாலும் பேசிக்க முடியாது பொண்ணுங்க எல்லாமே. பொண்ணுங்க பசங்க வந்து அதிகமாக பேசிக்க முடியாது கிராமத்தில். இந்த மாதிரி டைம்லாம் பேசிக்க முடியும். ஸோ கோயில் கூட வச்சோடனே அது அவங்களுக்கு ஒரு பெரியவங்க எல்லாம் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சா, சின்ன பசங்க எல்லாம் தெருல கடையில் இந்த விளாட்டு பொருள் நினச்சா, ஆனால் டீனேஜ் பசங்க இவங்க எல்லாமே காதலர்களிட பேசலாம் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அவங்களோட காதலை வளர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த திருவிழா ஆரம்பிச்சிருக்கும் போது நம்ம கயல்விழியோட என்ட்ரி. கயல்விழி பார்த்தீங்கன்னா தாவணி கட்டிட்டு வராங்க. ஒரு ப்ளூ கலர் தாவணி. அவங்க ஒரு செம்ம கலராக பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த உடனே இவருக்கு வந்து அப்படியே ஒரு செம்ம ஒரு ஃபீலு. ஒரு தேவதையே தாவணி கட்டிட்டு இறங்கி நடந்தவங்க அந்த மாதிரி இருக்கு. தாவணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. பார்க்காதவங்க யாராவது இருப்பாங்க. தாவணி பார்த்தவங்க கமெண்ட்ல போடுங்க. தாவணி கட்டிருக்கவங்க பார்த்து ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், அதனால எனக்கு பிடிக்கும் தாவணி கட்டிருக்கவங்கள. பட் இந்த டைம்ல தாவணி யாருமே கட்டுறது இல்லை, நானும் பார்த்ததும் இல்லை. தாவணி கட்டிட்டு ஒரு தேவதை மாதிரி இப்படி நடந்து வராங்க. நடந்து வந்தவொடனே பார்த்தவொடனே அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல அப்படி விழுந்தவொடனே அப்படி அதுக்கப்புறம் பின்னாடியே சுத்துறாரு. பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காரு அந்த திருவிழா ஃபுல்லா. அதனால அதுக்கு ஒரு ரெகுலர் ஸ்பாட் வச்சிருப்பாங்க. எல்லா திருவிழாலையும் பேசுவாங்களே. ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட்லேயே பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த நடுசில் அந்த காதலையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்படி ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் திருவிழாக்குள்ளே வரும்போது இந்த வளையல் கடை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வளையல் தான் பெரிய கிஃப்ட். இப்போ வந்து ரிங்கு அது எல்லாம் வாங்கி கொடுத்தாலுங்க. அப்போ வந்து இந்த வளையல், இந்த ஜடமாட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் தான் வாங்கி கொடுப்பாங்க பொண்ணுங்களுக்கு. ஸோ வந்து வளையல் வாங்கி கொடுக்குறாரு. வளையல் வாங்கி கொடுத்தா பார்த்தீங்கன்னா அதை ஊரை சேர்ந்த ஒரு ஆண் நண்பர் பார்த்து விடுகிறார். ஆண் நண்பர் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு அவங்க வீட்டிலேயே சொல்லி கொடுத்தோன்னே அப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி நேரத்தில் வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் ஒரு வாட்டி சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து வீட்டில் வெளியே தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறக்காண்டி. ஏன்னா இப்படிலாம் நம்ம பொண்ணை வந்து இப்படி இருக்கா அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக வந்து எல்லாரும் பேசுவாங்க ஊரில் வந்து இந்த சின்ன கிராமங்கள்லாம் ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்க முதல் ஒரு டைமில். ஸோ அவங்க அதனால் வந்து வருத்தப்படுறாங்க. பொண்ணுகிட்ட கேட்டவொன்னே இல்லை, நான் வந்து உன்னை லவ்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னவொடனே ஏன்னா வந்து லவ் பண்ணுறது தெரிஞ்ச உடனே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 months போயிடுச்சு. 2 months பார்த்தீங்கன்னா ஒரு டைரி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கையில் கிடைக்குது. டைரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய லெட்டர்ஸாக இருக்குது. லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காதல் கவிதைகள் எழுதி வச்சிருக்காரு. காதல் கவிதைகள் லெட்டர்ஸில் வந்து எழுதுறது வேற மாதிரி ஃபீலுங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா 90s காதல் கடிதம் தான். காதல் கடிதத்தை பற்றி நான் ஒரு இதுலேயும் போட்டது கிடையாது. காதல் வந்து நீங்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப் சேட்டில் வந்து வளர்க்கலாம், மெசேஜில் வளர்க்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் காதலை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் இது நீங்கள் நினச்சா டிலீட் பண்ணிடுவீங்க, எது வேணாலும் பண்ணிடுவீங்க. அந்த எழுத்து இருக்குல்ல, எழுத்து உங்களோட வாழ்க்கையில நீங்க மறைஞ்சு போனா கூட அந்த எழுத்து வந்து கடைசிவரை அப்படி நிற்கும். பாதுகாப்பா வச்சிருந்தாங்கன்னா. ஏன்னா அந்த எழுத்து அவங்க என்னென்ன அந்த டைம்ல ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டா அந்த எழுத்து வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த எழுத்து. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த காதெல்லாம் அந்த டைம் வந்து அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்து ஒரு செம்மையா இருக்கும். அந்த லெட்டர்லாம் படிச்சாலே பயங்கரமா இருக்கும். ஒரு ஃபீல் கொடுக்கும் லெட்டர்ஸ் படிச்சாலே. இப்போலாம் யார் லெட்டர்ஸ் படிக்கிறா எனக்கு தெரிஞ்சு லெட்டர்ஸ் நல்ல ஒரு ஃபீல் லெட்டர்ஸ் படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இவர் லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அது எல்லாமே வீட்டில் பார்த்துறாங்க. வீட்டில் பார்த்தோன்னே ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பொண்ணை வந்து டக்குன்னு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து இது வந்து எப்படி தெரிய வருதுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து வெளியே விடவே இல்லை, கையில் வெளியே விடவே இல்லை அவங்க பேரண்ட்ஸ். ஸோ எப்படியாவது நம்ம சக்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த கையிலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சக்திகிட்ட சொல்லிடுறாங்க. சக்திகிட்ட சொன்ன உடனே அதுக்கப்புறம் எப்படியாவது மீட் பண்ண மீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கைல்வெளி வீட்டில் இருந்து சக்தியை வந்து மிரட்டுறாங்க. நீ வந்து இனிமேல் அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாது, பேசினா அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன், அந்த மாதிரி பயங்கரமாக மிரட்டின உடனே நம்ம சக்தி வந்து அப்பவும் பயப்படலை. ஏன்னா காதல் வந்து பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து பயமே பட மாட்டாங்க, அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க. ஸோ இவர் வந்து அப்படியே சைலண்டாக இருந்துட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு
அந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் ஃப்ரெண்டை வந்து கையில் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு வீட்டுக்கு போகிறாங்கன்னா தூது, அதாவது வீட்டை விட்டு நீங்கள் 2 பேரும் ஓடி போயிருங்க. ஏன்னா வந்து சக்தி வந்து சொல்கிறாரு இந்த பிளான், வீட்டை விட்டு வெளியே போய் திருச்செந்தூர் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் அங்கே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்து அவங்க அப்பாவோட கோவம் குறைஞ்சிரும், இல்லை நீங்கள் இருந்தால் சேர்ந்து வாழ்றதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படிங்கிறது பயங்கர ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்மளோட கையல்வெளியும் தைரியமாக நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு வந்து வெளியே வரணும். வெளியே வர்றதுல வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் ரீசன் தெரியுமா? வீடு வந்து ஒரு சின்ன வீடு, இந்த கூரை வீடுன்னு சொல்லுவாங்களா, அந்த வந்து ஓலையெல்லாம் பின்னி வச்சு அப்படி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க. அப்படி வாழ்ந்தவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து சூப்பராக இருக்கும் அந்த வீடுலாம். ஏன்னா இப்போல்லாம் என்ன நீங்கள் வந்து வீடு கட்டி மாடியாக கட்டி இருந்தாலுமே இப்போ என்னோட ஃபோன் வேறு வளர்ந்துருச்சு. பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கூட யாருக்கும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அந்த டைமில் அந்த மாதிரி வீட்டெலாம் கட்டி ஃபுல்லாக வெளியெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னோட வந்து அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியே வீட்டு வாசலே படுத்திருப்பாங்க. ஏன்னா அம்மா வந்து கூட படுத்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சின்ன வீடாக இருக்கும்போது அது ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கும் எப்பவுமே ஃபேமிலி. சின்ன வீடாக இருக்கும்போது இப்போ என்ன பெரிய வீடை கட்டினோடனே ஆளாளுக்கு தனி ரூம் அப்படி இப்படின்னு போயிடுறாங்களா. ஸோ அப்போ வந்து வெளியே எந்திரிச்சு வர முடியல அவங்களால. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க அந்த வீட்டை விட்டு. வந்து 2 பேருமே ஓடி போய் திருச்செந்தூர்லேயே மேரேஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணிட்டு சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு போயிட்டு ஒரு சின்ன மளிகை கடை, அவருக்கு தெரிஞ்ச என்ன வேலை மளிகை கடை, அங்கேயே வேலை பார்க்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஃபேமிலிக்கு சண்டையாயிருது. கையல் ஃபேமிலிக்கு சக்தி ஃபேமிலி 2 பேரும் பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது எதுவுமே அவங்க பெருசாக கண்டுக்கல. அவங்க வாழ்க்கை நம்ம வந்து இப்படியே ஆரம்பிச்சு வாழ்ந்து சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படலாம் சொல்லலை, கஷ்டப்பட்டாலுமே அதை வந்து சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க. காதலிச்சிருக்கோம், நம்ம வந்து சேர்ந்து வாழ்கிறோம், இதுக்கு மேலே நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வேலையெல்லாம் ஒரு கஷ்டமாக நினைக்கல. ஜஸ்ட் 24ல் ஒரு 8 ஹவர்ஸ் வேலை பார்க்குறோம், மீதியாக சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வாழ்க்கையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையும் பிறகுது. குழந்தை பிறந்தனே ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்த அப்புறம் நம்ம சக்தியோட வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கையிலோட வீட்டில் ஏற்றுக்கவே இல்லை. மறுபடியும் அதே நிலைமை. அப்போ பார்த்தீங்கன்னா சக்தியோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ இங்கே இருந்துட்டு நம்ம கடையை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு அப்படிங்கும் போது, இல்லை நான் இங்கே இருக்கல, நான் வந்து சென்னைக்கே போகிறேன் அப்படின்ட்டு இவர் மறுபடியும் சென்னைக்கு ஃபேமிலி கூப்பிட்டு போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மளிகைலாம் வேலை பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில் வேலைக்கு போகல, ஒரு ஹோட்டல் வேலைக்கு போகிறாரு. ஹோட்டல் வேலைக்கு போனால் அந்த வேலைகளை கற்றுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. போனால் ஸ்டார்ட் பண்ணோடனே அப்போ வந்து நம்ம கையிலும் அவரும் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஹோட்டல் வந்து அவ்வளோ பெரிய வேலைக்கு கூட ஆள் வைக்கல. ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஏன்னா அந்த ஹோட்டலில் நிறைய பேர் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹோட்டல் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டலை எப்படியாவது மேலே கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட அதுக்கே அவங்களுக்கு ஒரு 15-16 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணே வளர்ந்துருச்சு. அது அவங்க பிறந்த ஒரு பொன் குழந்தை. அந்த பொண்ணே வளர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் 2 பேரும் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஆனால் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே கடைசி வரை ஒரு நாள் கூட அந்த சண்டை அப்படிங்கிறது அவங்க லைஃப்ல வந்ததே கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. என்னதான் வேலை பார்த்தாலுமே அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. ஸோ லைஃப்லேயும் சக்ஸஸ் ஆகிட்டாங்க, அவங்க காதலையும் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட லவ் ஸ்டோரி ஏதாவது நம்மகிட்ட ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்க. இந்த கதையில நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா காதலிக்கும் போதும் காதலிச்ச பிறகும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையும். இல்லை அப்படின்னா நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். காதலிக்கும் போதும் பிரச்சனை தான், காதலிச்சுக்கு அப்புறம் தான் பிரச்சனை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணியிருக்கப்ப நான் போட வேண்டிய வீடியோ. பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.